ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. எனக்கு இந்த வியாதி வந்து விட்டதே, मुझे बीमारी आ गई है, எனக்கு இந்த பலவீனம் வந்து விட்டதே, ये बलवीनता आई है, யார் என்னை குணமாக்குவார்கள்? कौन मुझे चंगाई இந்த देंगे? வியாதிக்கு வழி என்ன? इस बीमारी की இந்த मार क्या வியாதி है? எப்படி வந்தது என்று சொல்லி बीमारी कैसे आई करके? குழம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? ऐसे आप कंफ्यूजन में हैं क्या? வேதனையோடு கொண்டு இருக்கிறீங்களா? वेदना के साथ हैं? வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக अच्छे दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हमें बड़ी आनंद நாம் होती है. இந்த வார்த்தைகளை போகலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. ஆயத்தமா இருக்கிறீங்களா? सब तैयार हैं? 2 ராஜாக்கள் दूसरा राजाएं 20ஆம் அதிகாரம் 20वां अध्याय 5 சொல்லப்பட்டிருக்குது. 5 में कहा गया உன் है, விண்ணப்பத்தை கேட்டேன், मैंने तेरी प्रार्थना உன் सुनी, கண்ணீரை கண்டேன், तेरे आंसू को देखे, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். देख मैं तुझे चंगा करता हूँ. ஆண்டவர் அழகான வார்த்தை சொல்லுகிறார். परमेश्वर कितने अच्छे वचन बोले हैं. எசேக்கியா வியாதிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற சமயத்துல जब हिजकिय्याह जो है बीमारी के साथ थे उस समय पर ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அவனோடு பேச சொல்லுகிறார். यशायाह भविष्यद्वक्ता के द्वारा उनसे बातें करते हैं. முதலாவது பிழைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார், पहले तो नहीं बचेगा कहते हैं, மரித்து போவீர் என்று சொல்லுகிறார், मर जाएंगे करके कहते हैं, குடும்பத்தின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று எசேக்கியாவுக்கு சொல்லுகிறார். अपने कार्य को सब ठीक करके वो यशायाह हिजकिय्याह राजा से இந்த कहते हैं, நிலைமையில इस स्थिति पर எசேக்கியா ராஜா जो हिजकिय्याह राजा है, சுவர்புறமாக திரும்பி वो दीवार की तरफ मुड़कर கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். परमेश्वर से विनती करते हैं, ஆண்டவரே, परमेश्वर நான் உமக்கு முன்பா உத்தமனா இருந்தேனே, मैं तेरे सामने उत्तमता से था, மூக்கு பார்வைக்கு நலமானதை செய்தேனே, आपके आंखों के सामने अच्छे என்னை कार्य किए, நினைத்தருளும் என்று சொல்லி मुझे स्मरण कीजिए அவன் करके மிகவும் அழுதான். वो बहुत ही रोया. அவன் ஜெபித்த ஜெபம், उसने जो प्रार्थना की है, அவருடைய கண்ணீரை उनके आंसू को ஆண்டவர் கண்டார். परमेश्वर ने देखा. மறுபடியும் फिर से ஏசாவை அனுப்புகிறார். फिर से उन्हें भेजते திரும்ப हैं, எசேக்கியாவோட போய் சொல்லு, फिर से उनसे बातें कर, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், मैंने तेरी प्रार्थना உன் सुनी, கண்ணீரை கண்டேன், तेरे आंसू को நான் உன்னை देखे, குணமாக்குவேன். देख मैं तुझे चंगा करता हूँ. அவ்விதமாக इसी रीति से கர்த்தர் அவனை குணமாக்கினார். परमेश्वर ने उन्हें चंगाई அவருடைய दी, கண்ணீரை துடைத்தார். उसके आंसू को पोंछे. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के இது ஒரு लोगों, வியாதியோட கண்ணீரோடு இருக்கிறீங்களா? कोई तो बीमारी के साथ आंसू के இது साथ ஒரு है, பிரச்சனையோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? कोई तो समस्या के साथ बैठे ரொம்ப हैं, வேதனையோடு இருக்கிறீங்களா? बहुत वेदना के साथ है. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், परमेश्वर आपको छुटकारा देगा, குணப்படுத்துவார். आपको चंगाई அவருடைய देगा, வார்த்தை வல்லமை உள்ளது. उसके वचन सामर्थ्य அவர் है, சுகப்படுத்துவார். वो चंगाई देगा, அவர் சொல் ஆகும். वो जो बोलता है वो रुकता அவர் है, கட்டளையிட நிற்கும். उसके आज्ञा से वो पूरी ஒரு होती அற்புத है. கத்தை இன்றைக்கு உங்களுக்கு செய்வாராக. परमेश्वर का अद्भुत कार्य நாம் करेंगे. செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. அன்பின் நேசப்பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते हैं. நான் ஒரு பரியாய கத்தை சொன்னீரே, मैं ही तेरा परमेश्वर करके कहा இந்த है, பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना நீர் करते हैं, பரிகாரியாக இருந்து आप उन्हें सहायता बनकर சுகம் கொடுக்கிறவராய் இருந்து चंगाई देने वाले रहकर இன்றைக்கு ஒரு பிள்ளை கண்ணீரை துடைத்து उनके आंसू को पोंछकर அவருடைய வியாதிகளை குணமாக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். उनकी बीमारी से चंगाई देने प्रार्थना எப்பேற்பட்ட करते हैं. வியாதியா இருந்தாலும் चाहे कोई भी बीमारी क्यों ना हो, குணமாக்குற வல்ல உம்மிடத்துல உண்டு. चंगाई की सामर्थ आपके पास அதனை है. செயல்படுத்தும்படியா நாங்கள் आप செபிக்கிறோம். वैसे ही करने के लिए प्रार्थना करते இயேசுவின் हैं. நாமத்துல यीशु के ஒரு नाम விடுதலை से உண்டாவதாக, एक छुटकारा हो, ஒரு அற்புதம் உண்டாவதாக. एक अद्भुत कार्य हो, தேவ பிரசன்னம் தொடர்ந்து தாங்கட்டும். परमेश्वर की प्रसन्नता இந்த लगातार வார்த்தை மூலம் संभाले. தைரியப்படுத்தும் தேற்றும். इस वचन से तसल्ली देती धैर्य இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता, ஆமென். आमेन.